இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 18 23. விதைப்பவர் உவமை பற்றி திரும்பவும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. வழியோரம் விழுந்த விதை, பாறையில் விழுந்த விதை, முட்செடிகளில் நடுவில் விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. நல்ல மனசோட, திறந்த உள்ளத்தோட, கடவுள் பயத்தோட, மனம் மாற வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும், கடவுளுக்கு சாட்சியாக உயர வேண்டும் என்ற எண்ணத்தோட இறை வார்த்தையை கேட்பவர்கள் இயல்பாகவே சாட்சியாக இருப்பார்கள். 30, 60, 100 மடங்கு பலன் அளிப்பார்கள். இதுதான் இன்றைய நற்செய்தி பகுதி. இந்த பலன் அளிப்பதை பல சமயங்களிலே நான் இப்படி பார்க்கிறேன். உண்மையாக பலன் அளிப்பது என்பது நிலையாக கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்ந்து அடுத்தவர்களுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு இந்த மறை போதனைகளை பெற்றோர்கள் என்ற முறையிலே கொடுத்து, பெரியவர்கள் என்ற முறையிலே கொடுத்து, மற்றவர்களையும் கண்டிப்புடன் இறை நம்பிக்கையில் வளர்ப்பது, மரியாதையில் வளர்ப்பது, அன்பில் வளர்ப்பது, கீழ்ப்படிவதில் வளர்ப்பது, இதில் நாம் காண முடியும். இது மிக சரியானது. கீழ்ப்படிதல், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிதல், அன்பு செய்வது, மரியாதையோடு நடப்பது, உண்மையாக இருப்பது, இவைகளெல்லாம் 100 மடங்கு பலனளிப்பது, 60, 30 மடங்கு பலனளிப்பது. மற்றொன்று இதில் என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கிறது என்றால், ரொம்ப பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பாங்க. எப்பொழுதும் ஜெபமாலையும் கையுமா இருப்பாங்க. வேளாங்கண்ணிக்கு அல்லது அந்தோணியாருக்கு என்று ஆங்காங்கு செல்வதற்கு நடைப்பயணம், அதற்காக உபவாசம் என்று இருப்பார்கள். சனிக்கிழமை தோறும் மாதா பக்தி, அதுபோல செவ்வாய்க்கிழமை தோறும் அந்தோணியார் என்றெல்லாம் பக்தி முயற்சிகளை மிக தீவிரமாக இருப்பார்கள். இது சரியானது தான். இதில் தவறு ஒன்றும் இல்லை. தவறு இல்லாதது மட்டுமல்ல, சரியானது தான். நல்ல வளர்ச்சிக்கு அவைகள் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பக்தி முயற்சிகள். ஆனால் அவைகளோடே நின்று விடுகின்றவர்கள் 30 மடங்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு 10 மடங்கு, 5 மடங்கு, ஒன்றுமே இல்லை என்ற நிலையை அடைவார்கள். காரணம் என்ன? அங்கே பக்தி முயற்சிகள் மட்டும்தான் உண்டு. உண்மையில் உண்மை பேசுவது, அன்பு செய்வது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, சமத்துவ உணர்வு, சகோதரத்துவ உணர்வில் உறுதியாக இருப்பது, இந்த கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள் இருக்காது. அதை எங்கே பார்க்கலாம்? வீட்டில் பார்க்கலாம். மருமவ படாத பாடு, அது இந்த காலத்தில் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. மாமியார் மருமகள்கிட்ட படாத பாடு, கணவன் ஒரு அடிமையை போல இருந்தாகணும் மனைவி கிட்ட. அதை நம்ம நிறையாவே பார்க்குறோம். குடிகார கணவனிடம் மனைவி வாழவே முடியாது. அப்புறம் என்ன அந்தோணியார், வேளாங்கண்ணி இல்லை? இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பாக, நேர்மைக்கு எதிராக, அன்பு செயலுக்கு எதிராக வாழ்பவர்கள் பக்தி முயற்சிகளினால் பலன் கொடுக்க முடியாது. அடுத்த தலைமுறையினருக்கு எதை கற்றுக் கொடுப்பாங்க? குடிப்பழக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. மற்றவர்களை அடிமைப்படுத்துறதை கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்த தலைமுறையினர் எதிர்சாட்சியாக, இவ்வாறு எதிர்சாட்சியாக வாழ்வதை கற்றுக் கொடுப்பார்கள். இதெல்லாம் பக்தி முயற்சிகள்லாம் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. பக்தி முயற்சிகளில் இருக்கவங்க கோயிலுக்கு அடிக்கடி போகிறவங்க இல்லையா, சாமியாருக்கு எதிராக பெட்டிஷன் எழுதுவாங்க. மொட்டை பெட்டிஷன். நீ கையெழுத்து போட்டு போய் எழுது, நீ நேராக போய் பேசு, அது வேற விஷயம். அப்போ நல்ல விதைகள், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் என்பதை எதில் கண்டுபிடிக்க முடியும்? 30, 60, 100 மடங்கு பலன் கொடுப்பது எதில் கண்டுபிடிக்க முடியும்? அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவர்களுடைய கேரக்டரில் கண்டுபிடிக்கலாம், பிஹேவியரில் கண்டுபிடிக்கலாம், பாலிசிகளில் கண்டுபிடிக்கலாம். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா,
எங்களுக்கென்று ஒரு தனித்தன்மையை கொடுத்திருக்கிறீர். முன்னோர்கள் அதை செய்து காட்டி இருக்கிறார்கள். அந்த வரலாற்றை எங்கள் கண் முன்பாக வைத்திருக்கிறேன். இயேசுவுக்காக, இயேசுவின் மதிப்பீடுகளுக்காக உயிரை கொடுத்தவர்கள் பல ஆயிரக்கணக்கான புனிதர்கள். வாழ்நாள் முழுவதும் இந்த இயேசு ஆண்டவருக்காக, இயேசு ஆண்டவருடைய மதிப்பீடுகளுக்காக வாழ்ந்து மரித்த புனிதர்கள் ஆயிரம் பேர் எங்கள் கண் முன்னால் இருக்கிறார்கள். வரலாற்றை எங்களுக்கு முன் படைத்து வைத்திருக்கிறார்கள். இவைகளை நாங்கள் எங்களுடையதாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.